ஆமா மச்சான், நம்மள வர சொல்லிட்டு ஒருத்தரையும் காணும். அதானே மச்சான், பாரு நம்மள வர சொல்லிட்டு ஒருத்தரையும் காணும். நம்ம அழகா அங்கேயே இருந்திருக்கலாம். எதுக்குடா கூப்பிட்டுருப்பாங்க? நானும் உன் கூட தானே வந்தேன் மச்சான், என்கிட்ட கேக்குறீங்க? பெரியம்மா. ஆமா மச்சான், எல்லாரும் அம்மா தானே கூப்பிடுவாங்க, நீங்க மட்டும் என்ன பெரியம்மான்னு கூப்பிடுறீங்க? அது எனக்கு எப்பவுமே எங்க பெரியம்மா தான். அதான் மச்சான். நல்லா இருக்கு. அம்மா. இந்து நீ ஃபர்ஸ்ட் போ, எனக்கு பயமா இருக்கே. ஐயோ அக்கா பயப்படாம தைரியமா போங்க அக்கா. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பேசுங்க, சொல்லி தந்த மாதிரி பேசுங்க ப்ளீஸ்க்கா. இந்து பயப்படாத, தைரியமா பேசு. நீங்க என்னமோ சொல்றீங்க. சரி. டேய் கார்த்திக். என்ன? இவ்வளவு நேரம் நீ எங்க போன? நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியாது மேடத்துக்கு? தெரியாது, அதான் கேக்குறேன், எங்கடா போன? அண்ணி பேச கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது நம்ம வெண்பாணி தானே? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எங்கடா போன? நீ தானே எங்களை அடிச்சு விரட்டின, இப்போ எங்கடா போனேன்னு கேக்குற? வெண்பா அடிச்சு விரட்டினாங்களோ? சரி, அது அது சரிடா, அதுக்காக வீட்டுக்கே வர மாட்டியா? இல்ல இல்ல, இது வெண்பாணி கிடையாது. வெண்பாணி இப்படி பேசவே மாட்டாங்க. என்னக்கா இப்படி பேசுறாங்க? அவளை தைரியத்தை வர வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. இரு என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ மகேஷ் மொழியை பார்த்து அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு தோணுது. கார்த்திக் தான் முடிச்சிட்டு இருக்கான், பாப்போம். நான் அடிச்சு விரட்டினாலும் உனக்கு வீட்டுக்கு வர தெரியாது? இது அண்ணி கிடையாது, ஆனா அண்ணி மாதிரி தான் இருக்காங்க. என்னடா நடக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பட்டு நிம்மதியா அங்க இருந்தோம், எதுக்குதான் எங்களை வர வச்சாங்களோ தெரியல. பெரியம்மா. என்னடா குரல் ஒசத்து பேசுற? சரி நீ முதல்ல ஒழுங்கா பேசு, எதுக்கு இப்படி பேசுற? நான் எப்படிடா பேசுறேன்? டேய் மச்சான், என்னடா உனக்கு அவங்க பேசுறத பார்த்தா அண்ணி மாதிரியா தெரியுது? சந்தேகம் தான்டா, வெண்பா இப்படி பேச மாட்டாளே. ஆனா வெண்பாவை நம்ப முடியாதுடா. என்ன பெரியப்பா கிட்ட மாட்டி விட்டதுக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா. அக்கா இப்ப நீங்க போங்கக்கா. போறேன். ரெண்டா நீ? அது எப்படி? டேய் மச்சான், உன் கண்ணுக்கு வெண்பாணி ரெண்டு பேராவா தெரியுறாங்க? டேய் மச்சான், எனக்கும் ரெண்டு வெண்பாவா தான் தெரியுது. என் கண்ணை என்னால நம்ப முடியலடா. என்னடா? இது நம்ம வெண்பாணி தான். அப்போ இது யாரு? அண்ணி உங்க பக்கத்துல இருக்கவங்க யாரு? என் பக்கத்துல யாரா நிக்கா? நான் தானே நிக்கேன். என்னது? அண்ணி பக்கத்துல யாரும் இல்லையா? அண்ணி நல்லா பாருங்க, நீ உங்க பக்கத்துல ப்ளூ கலர் தாவணி போட்டு ஒருத்தவங்க நிக்காங்க உங்கள மாதிரியே. எதுவும் தண்ணி அடிச்சிருக்கீங்களாடா? என் பக்கத்துல யாரா நிக்கா? லூசாடா நீ? டேய் மச்சான், என்ன மச்சான்? மச்சான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதுல்ல, அண்ணி மாதிரி இன்னொருத்தவங்க நிக்காங்கல்லடா. டேய் எனக்கும் தெரியுதா, ஆனா வெண்பா என்னடா இப்படி சொல்றா? ஒருவேளை வெண்பா மாதிரி எதுவும் பேக்கி வந்துட்டோடா. சரி உன் பக்கத்துல நிக்காங்கல்ல, அந்த ப்ரோ கிட்ட கேளு. இருடா கேக்குறேன். ரெண்டு பேரும் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பேயா, எனக்கு சிரிப்பா இருக்குடி. இது நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா நல்லா இருக்கு. சரி என்ன நடக்குன்னு பாப்போம். அர்ஜுன் மச்சான். என்ன மச்சான்? மச்சான் உங்ககிட்ட நான் கேக்குறேன், உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு ப்ளூ கலர் தாவணி போட்டு நிக்கால, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியுதா மச்சான்? என் பக்கத்துல தான் நிக்காங்க, ஆனா அவங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்களே மச்சான். எனக்கு ஒரு டவுட் மச்சான், ஏதாவது பிசஸ் இந்த வீட்டுல உண்டு? இல்ல மச்சான், அப்படி கிடையாது. இது என்ன புதுசா இருக்கு? டேய் அங்க என்னடா குசு குசுன்னு பேசுறீங்க? இங்க பதில் சொல்லுங்கடா. வெண்பா விளையாடாத, உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கா. டேய் என்னடா யாரா என் பக்கத்துல நிக்கா? வெண்பா நீ சிரிக்கதானே செய்யற, உண்மை சொல்லு, உன் பக்கத்துல நிக்கிறது யாரு? என்னடா நான் எங்கடா சிரிச்சேன்? ஒருவேளை ரெண்டு பேரும் தண்ணிக்கு நீ அடிச்சிருக்கீங்களா? இருங்கடா அப்பாவை கூப்பிடுறேன். அவங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிருக்கான்னு சொன்னீங்க, நான் தண்ணி அடிக்கல. ஆனா என் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்க உங்கள மாதிரியே. இவன் எல்லாத்தையும் சொதப்படும் போல இருக்கு, தெரியுதா? அப்ப வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. இந்த பொண்ணு நம்மள கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நிக்க சொல்லுது. சரி நமக்கு எதுக்கு வம்பு, வாயை மட்டும் சும்மாவே நிப்போம். வெண்பா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி டேய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. வெண்பா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் பக்கத்துல ப்ளூ கலர்ல தாவணி போட்டு ஒரு பொண்ணு நிக்கா, எங்க கண்ணுக்கு தெரியுது, சொல்லு. அண்ணி விளையாடாதீங்க, சொல்லுங்க அண்ணி, அது யாரு? நான் இதுக்கட உங்ககிட்ட விளையாட போறேன். பாரு வெண்பா, எனக்கு நல்லாவே தெரியும், பேய் பிசாசெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாரு? அப்படியே ஒன்ன மாதிரி இருக்கா? யாரா இருக்கும்னு நினைக்கிறா? என்கிட்ட கேட்டா யாரு ஒன்ன மாதிரி இருக்கா? நீயே கண்டுபிடி. அண்ணி எங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை எல்லாம் இல்ல, சொல்லுங்க நீ யாரு? நீ அப்படியே உங்கள மாதிரி இருக்காங்க. என் கூட பிறந்தவன் இத்தனை வருஷம் இறந்து போனா நினைச்சா உயிரோட தான் இருந்திருக்கான். அந்த தனசேகர் இருக்கார்ல, அவன் இவளை குழந்தையில எடுத்துட்டு போய் இத்தனை வருஷம் வளர்த்துருக்கான். அப்பா எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக. இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதான் அப்பா போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன நீ சொல்றீங்க? அந்த தனசேகரா? ஆமா தனசேகர் இந்து, அவதான் இவ. இந்துவா? ஆனா இந்து வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க உங்கள மாதிரில இருக்காங்க. ஆமாடா, அவ மேலே இருந்தது மாஸ்க்கு, அந்த ஈஸ்வரி மாதிரியே மாஸ்கை செஞ்சு போட்டிருக்காங்க. அதே ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் இருக்கும், அதை இந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்புறமா எங்க கிட்ட தான் வந்து கேட்டான், நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் இவ என் கூட பிறந்தவனு. அந்த தனசேகரை விட்டா வச்சிருக்கீங்க? கார்த்திக் இதுல நீ தலையிட வேண்டாம், அது அப்பா ராஜா எல்லாரும் பார்த்துப்பாங்க, நீ சும்மாரு. அது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? ஏன் தங்கச்சி? இங்க பாரு, அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை வேண்டாம், நீ அமைதியாரு, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது எப்படி வேண்டாம், நானே பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன். நான் எல்லாம் அந்த தனசேகரை சும்மாவே விட மாட்டேன். டேய் ஏன் எதுக்கு? பாரு வேண்டா, நீ சும்மா இரு, நான் பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன். மகேஷ் இங்க பாருங்க. என்ன மலர்? நாங்கள் பால்கனியில் நிற்க
கொஞ்சம் பேசணும் வாங்க. ம் சரி நீ போ, நான் வரேன். ம். டேய் கார்த்திக், நான் சொல்றத கேளு. இதுல நீ தலையிட வேண்டாம், இன்வால்வ் ஆக வேண்டாம், அமைதியா இரு. வா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். அப்ப நீ என்னவும் பண்ணிட்டு போ, ஆனா அப்பா கிட்ட பேசிக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படி என் தங்கச்சி இத்தனை வருஷம் அவன் எப்படி வளர்த்துக்கலாம், அதுவும் நம்ம இறந்து போனா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இல்ல நான் சும்மா விட மாட்டேன். சரி சரி, அது சந்தியா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி, மண்டப வேலையெல்லாம் முடிச்சிட்டா? ஆமா ஆமா, எல்லாமே முடிஞ்சுட்டு. சரி, நீ உள்ள போ. இந்து, நீ என்ன வெண்பா மாதிரி கார்த்திக்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல, அண்ணாவை கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல. ம் சரி, இல்ல நான் அண்ணானே கூப்பிடுறேன். சரி. ஐயோ, சாருக்கு சந்தோஷத்தை பாரு. இங்க பாரு, நீ தான் என்ன அண்ணன் கூப்பிட மாட்ட, அவ்வளவு கூப்பிடுறல போ. டேய், நீ எங்கள்ல இருந்து 1 மாசம் இளையவன் தான், பாத்துக்கோ. என்ன 1 மாசத்துக்கு இளையவங்களா? அப்ப நான் உங்களை கார்த்திகையும் கூப்பிடுறேன். கார்த்திக் கார்த்திக். ஏமா ஏன் நீயுமா? இல்ல, 1 மாசத்துக்கு இளையவன், அப்ப எப்படி நான் அண்ணனை கூப்பிட முடியும்? அதான் கார்த்திகனை கூப்பிடுறேன். சரி சரி, பெரியம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடு போ. சரி நீ போ, நான் வரேன். மச்சான் ஒரு சின்ன வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். தெரியும் தெரியும், முன்னாடி தானே கூப்பிட்டான். சரி போ போ. மகேஷ் எங்க போறான்? ஏதோ ஃபைல் ஏதோ எடுக்கணும், அதுதான் போறான். சரி சரி, நீ உள்ள போ. சரி, இந்த வாரம் போலாம். வாங்க மச்சான் உள்ள போ, பெரியம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுவோம். போலாம். ஆமா மகேஷ் ப்ரோ எங்க? வாங்க மச்சான் நம்ம போ. வருவாங்க மச்சான். சரி எங்க ஒரு நிமிஷம். என்ன? இல்ல நீங்க அழகா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். சாரி, தேவையில்லாம பேசாதீங்க, போங்க. இல்ல சொல்லணும்னு தோணுச்சதான் சொன்னேன், சாரி. இல்ல பரவாயில்ல, சரி நான் கிளம்புறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. சரி நம்ம ஆளை போய் பார்த்துட்டு வருவோம். கார்த்திக், என்ன? நான் வந்ததுலேருந்து உங்களை பார்க்குறேன், உங்களை ஆளைய காணும். எங்க போனீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு என்ன தேடின? கார்த்திக், நான் உங்களை கட்டிக்க போறேன். சீ, நீ ஒரு பொண்ணா? ஒரு ஆணுகிட்ட வந்து கெட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு சம்பந்தம் சொல்ற? உனக்கு அறிவில்ல? என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா கார்த்திக்? பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசுன பெரியம்மா கிட்ட சொல்லிடுவேன். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னது, பெரியம்மா கிட்ட சொல்ல போறியா? எல்லாரும் அம்மா கிட்ட தானே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் என்ன பெரியம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ற? நான் யாருக்கிட்டையும் சொல்லுவேன். அதுக்கு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் பேசலாமா? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீ யாரு? நான் உங்க அத்தை பொண்ணு, கெட்டிக்க போறவ. பாரு, தேவையில்லாம கெட்டிக்க போறேன் தான் சொன்ன, நடப்பது வேற இருக்கும். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு போ. என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? நான் அழகா இல்லையா? நீ அழகா இருக்கியோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லாது. தேவையில்லாம என்கிட்ட இனிமே பேசுறத வச்சுக்காத, கிளம்பு போ. இனிமே என்கிட்ட பேசுறத வச்சுக்கிட்டேன் அப்புறம் நடக்குது வேற. கார்த்திக், என்னன்னு? கொஞ்சம் பேசணும். நானும் உன்ன பக்கம் தான் வரலான்னு இருந்தேன். ஆனா என்ன பார்க்க நீங்க வரவே இல்லை. வரலான்னு தான் கிளம்புனேன். இந்தா இது வந்து பேசிட்டு இருக்கு. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அவளுக்கும் மேனஸ் இருக்கு, உனக்கு மேனஸ் இருக்கா? கார்த்திக், நீங்க சும்மா இருங்க, நானே பேசிக்கிறேன். என்ன மேனஸ் இல்ல சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல, வந்து கார்த்திக் தனியா பேசணும் கூப்பிடுறேன். நான் கெட்டிக்க போறவங்கிட்ட உனக்கு தனியா என்ன பேச்சு? என்னது, நீ கெட்டிக்க போறியா? வீட்ல யாரும் பேசி முடிவு பண்ணிருக்காங்க? என் மம்மி என் அத்தை கிட்ட பேசிட்டாங்க. என்னது, பேசிட்டாங்களா? சம்மதம் சொல்லிட்டாங்க? சம்மதம் சொல்லிட்டாங்க. ரொம்ப பேசாத என்ன? சந்தியா அன்னைக்கும் சூர்யா அண்ணாக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தான் எங்கேஜ்மெண்ட் வைக்க போறாங்க. அப்படிதான் வீட்ல பேசிட்டு இருக்காங்க. நீ ஏதோ கெட்டிக்க போற அப்படி இப்படின்னு உரிமை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சொல்ல போனா எனக்கு தான் உரிமை இருக்கு. என்ன, உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் பேசி முடிவு போயிருக்கா? அது எப்படி நடக்கும்? நடக்கும்போது நடக்கும், பாரு வேணாம். கார்த்திக் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். அவ சொன்னது கேட்டுச்சுல, வேலை ஏதாவது பார்த்துட்டு கிளம்பு. சரி வா, அனு போலாம். வாங்க. மம்மி கிட்ட உடனே பேசி ஆகணும். எனக்கு கார்த்திக் வேணும், எனக்கு கார்த்திக் வேணும். மம்மி. என்னம்மா? என்ன நந்து, சொல்லு. மம்மி, கார்த்திக்கும் அந்த அனுக்கும் ஏதோ எங்கேஜ்மெண்ட் பேசியிருக்காங்களா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. மம்மி, எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. பாரு, கல்யாணத்தை முடிச்சோமா கிளம்புனமான்னு தான் இருக்கணும். கார்த்திக் உனக்கும் கல்யாணம் நடக்காது. நானும் பேசி பார்த்துட்டேன், யாருமே வழிக்கு வரல. அங்கே அந்த அணுக்கும் கார்த்திக்கும் பேசி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்களாம். சந்தியாவுக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டா. நீ எதுவும் தேவையில்லாமல் மனசில் ஆசை வளர்த்துக்காத, சரியா? மம்மி உனக்கு இவன்லேருந்து சூப்பரான பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி தரேன், விட்டுத்தல. மம்மி, என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? இல்ல மம்மி, எனக்கு கார்த்திகை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு நந்தினி, நீ பேசுறது உங்க அப்பா காதுல விழுந்துடாம, அப்புறம் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. வேண்டாம், கல்யாணத்தை முடிச்சோமா கிளம்புனான்னு இருக்கலாம். தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காத, போ. என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க எப்படினாலும் நான் கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். இப்போ இப்படி சொல்றீங்க? இல்ல மம்மி, என்னால முடியாது, எனக்கு கார்த்திக் தான் வேணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க அப்பா காதுல விழுந்துச்சு, அப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, பார்த்துக்கோ. அவர் பொண்ணா தங்கச்சின்னு பார்த்தா தங்கச்சி குடும்பத்தை தான் ஒய்த்து பேசுவார். அதனால சொல்றத கேளு. உனக்கு அப்பா வேற இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க. என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? என்னால யாரையும் கெட்டிக்க முடியாது. பாரு, உனக்கு மட்டும் ஆசை இருந்தால் பத்தாது, அந்த கார்த்திக்கும் உன் மேலே ஆசை இருக்கணும். ஆனால் அவனுக்கு என்னென்னா அந்த அணு மேலே தான் ஆசை இருக்குது. அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்களாம். எதுவும் பண்ண முடியாது, வேண்டாம், விட்டுரு.
மாமி கார்த்திகே என் மேல ஆசைப்பட்டா பாரு, தேவையில்லாம எதுவும் பண்றேன்னு சொல்லி பண்ணிடாத. அப்புறம் தலை காட்ட முடியாது. கல்யாணத்தை வந்தோமா முடிச்சோமா கிளம்புனான்னு இருக்கணும். தேவையில்லாம நீ ஏதாவது பண்ண பொண்ணு நானே பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. இல்லை மம்மியை நம்பினா வேலைக்காகாது. எனக்கு அந்த கார்த்திக் வேணும், எனக்கு அந்த கார்த்திக் வேணும். நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், என்னமோ பண்ணிட்டு போங்க. இல்லை, இவன் அமைதியாக போகிற மாதிரி தெரியாது. இதை எதுக்கும் இவங்க அப்பா கிட்ட சொல்லி வைக்கணும். அப்போ தான் நாளை பின்ன பிரச்சனை தான் சமாளிக்க முடியும். இவன் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டா. ச்சே, நான் எப்படி வளர்த்து வச்சுருக்கேன் பொண்ணை. இங்கே நான் 3 நாள் தான் இருந்தேன். அந்த பிள்ளைங்க எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. அதுங்க பிள்ளைங்க நானும் வளர்த்து வச்சுருக்கேனே. ஏதோ அர்ஜுன் அவங்க அப்பா வளர்த்தனால அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கான். இவளை ஏன் செல்லத்தினால ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ச்சே, இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்படி தப்பு பண்ணிட்டேனே. இப்போ என்ன நினச்சாலும் எனக்கு அசிங்கமாக இருக்கே. ஒரு பொண்ணை கூட என்னால் ஒழுங்காக வளர்த்த முடியல. எதுவும் பண்ணாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன மேடம், நானே கூப்பிட்டா வர மாட்டீங்க, இப்போ நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க பேசணும்னு, என்ன சொல்லு? அது பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டா வர மாட்டீங்களா என்ன? ஆஹா, நீ எப்போ கூப்பிட்டுருந்தாலும் நான் காத்துட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டா நான் ஓடோடி வந்துட மாட்டேன். அப்போ எதுக்கே இவ்வளோ கேள்வி? அது திடீர்னு கூப்பிட்டுருக்கியே, அதான் ஏதாவது விஷயமா கூப்பிட்டுருக்கியா என்ன எதுன்னு தெரியலையே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன விஷயம்? அது வந்து அம்மா, அது வந்து இது வந்து இருக்கட்டுமா, என்னம்மா சொல்லுமா? யோ, நீ இப்படி தான் பேசிட்டு இருந்தா நான் சொல்ல மாட்டேன் பையா. இல்லம்மா, இல்ல நீ அது வந்து இது வந்துன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கேம்மா. சட்டு புட்டு நீ என்ன விஷயம்னு சொன்னா நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன். இல்லம்மா, நான் வேற சந்தோஷப்படுவேங்கிற விஷயம்னு சொல்லிட்டேன், அதாம்மா ஆர்வம். அது எப்படி சொல்ல, எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு நீ வெக்கப்படுறியா? நீ வெக்கப்படுறேன்னு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? மலர் செல்லம் தங்கமே, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லமா. அது வந்து உங்களுக்கும் எனக்கும் கார்த்திக் அண்ணாக்கும் அனுக்கும் அது வீட்டில். உனக்கு எனக்கும் என்னம்மா? சொல்ல முடியா, இடையில பேச மூக்களை குத்துருவேன். இல்லம்மா நீ சொல்லுமா. அது வந்து உங்களுக்கும் எனக்கும் கார்த்திக் அண்ணாக்கும் அனுக்கும் வீட்டில் நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. நீ இப்ப என்ன சொல்ற? ஏய், உண்மைதான் சொல்றியா? அது எப்படி மலர்? வெண்பாணி ராஜா அண்ணாக்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் முடியாம எப்படி? இல்லை அது என்னன்னா, வசந்தி சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள அண்ணன் ஒய்ஃப் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல ஃபேமிலி கல்யாணத்துக்காக. அவங்க பொண்ணு நந்தினிக்கு கார்த்திக் அண்ணாவை பிடிச்சிருக்கு, கெட்டினா அவரை தான் கெட்டுவேன் அப்படி அந்த பொண்ணு ரொம்ப சண்டை போட்டிருக்கு. அப்புறம் வசந்தி சித்தியோட அண்ணி வேற சித்திட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க, ஏன் பொண்ணை நீ சம்மந்தம் பேசி முடிச்ச வேண்டியதானே, அது என்ன நீ அங்கே முடிச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டு அப்படின்ற ரொம்ப சண்டைலாம் போட்டிருக்காங்க. அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது இது சரி வராது, ஏன்னா கார்த்திக் அண்ணாவும் அனுக்கும் தான் பேசி முடிச்சோன்னு சொன்னோன்னே நம்ம எப்படி விரும்ப ஆரம்பித்தோமோ அப்படி அவங்களும் விரும்பிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி இருக்கும்போது எப்படி, அதான் சரி எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாட்டி தான் இருந்துட்டு, இல்லை மலருக்கும் மகேஷுக்கும் சேர்த்து எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருவோம், 1 இயர் கழிச்சு வேணா, 1 வருஷம் கழிச்சு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்குள்ளே வெண்பாக்கும் ராஜாத்தானுக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சிந்து அக்காக்கும் இந்து அக்காக்குமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அலையன்ஸு. ஓ சரி, நான் அதான் யோசித்தேன். நீ சொன்னோன்னு எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அது எப்படி வெண்பாணி இருக்காங்க, ராஜா அண்ணன் இருக்காங்க, அப்புறம் இப்போ வேற இந்து அவங்க வேற இருக்காங்க, எப்படி நமக்கு முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு அனுக்கும் கார்த்திக் அண்ணாவுக்கு தான் எங்கேஜ் பண்ணுற பிளான். ஆனால் பாட்டி தான் இருந்துட்டு, இல்லை மகேஷும் கார்த்திக்கும் ஒன்று போல சுற்றுறாங்க, வேண்டாம் 2 பேருக்கும் சேர்ந்தே ஒரே முறையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அப்போ 2 பேருக்கும் ஒரே நேரில் எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருவோம் 4 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்தாங்க. நீங்கள் வேற அப்படி தானே சொல்லியிருக்கீங்களாமே, நீங்களும் கார்த்திக் அண்ணாவும் ஒரே முறையில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக கார்த்திக்கும் அனுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிப்பு இருந்தால் கண்டிப்பாக கார்த்திக் சமைச்சிருக்க மாட்டான். இப்போ நமக்குன்னு சொல்ல போய் தான் அவன் சமைச்சிருப்பான். ஆமாம், அவனுக்கு விஷயம் தெரியுமா என்ன? இல்லை கார்த்திக் அண்ணாக்கும் தெரியாது, அனு தான் கூட்டிகிட்டு போய் பேசுவான்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, குண்டு பூசணிக்காவா? அப்புறம் வேற ஏதாவது? இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க, எங்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நானும் பேசவே கூடாதான் 1 வருஷத்துக்கு. ஏன் எதுக்கா? அது வந்து இல்லை அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நல்ல கதையா இருக்கு, என்னால முடியாது. அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வரணுங்க. நீ என்ன சொல்ற? நான் வீட்டுக்குள்ள வரணும், நாங்க இங்க தானே இருப்போம். இல்லைங்க, எங்கேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் கார்த்திக் அண்ணாவும் இங்கே வரவே முடியாதுங்க, எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருக்க வேண்டியது இருக்கும். இது நல்ல அநியாயமா இருக்கே. அது எப்படி நமக்கு எங்கேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னா இப்ப நான் பேச உள்ளே நம்ம மறைஞ்சு பேசுறோம். சரி, அப்ப மாதிரி ஃப்ரீயா பேசலாம்னு நினைச்சா அப்பவும் ஒரு வில்லங்கத்தை கொண்டு வரீங்க. வெண்பாணி ராஜா அண்ணனும் எப்படி பேசுறாங்க, அது மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க நமக்கு மட்டும். ஆனால் இந்த கண்டிஷனை போட்டதே வெண்பாக்காவும் ராஜா அத்தானும் தான். அது இருக்கட்டுங்க, ஆனால் நம்ம எப்படினாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் விடுங்க. அதான் நான் ஆஃபீஸுக்கு வருவேனே. நீ ஆபீஸுக்கு வருவ, அங்கதான் வெண்பாடி ராஜா அண்ணனும் வருவாங்க. அது அவங்க என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்க போறாங்க, ஆஃபீஸில் வந்தா வேற இல்லை தானே மூலமாக இருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. மலரு, நீ என்னோட பயங்கரமா பிளான போடுது. ஆமா போங்க, நான் அப்போ வரமாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல பிளான் எல்லாம் நல்லா போடுறியா, அதாம கேட்டேன். இல்லை பேசாமல் எப்படி இருக்க முடியும், அதுக்கு தான். ஓ என்னவோ சரி, தள்ளுங்க, நான் கீழே போகிறேன். இருடி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ.
இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன் அப்புறம் உங்கள் வெண்பாணி வந்து உண்டிலே நாக்கிடுவாங்க. அதான் அவங்க வரும்போது பார்த்துக்கலாம், நீ பேசுமா. சும்மா இருங்க, நான் வெண்பாக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். அவங்க 10 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது, பேசிட்டு சீக்கிரம் வந்துடு, இல்லைன்னா நான் அங்கே வந்துடுவேன்னு சொல்லி தான் விட்டாங்க. நான் கிளம்புறேன். என்ன சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம். இல்லை இல்லை வேண்டாம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வேண்டாம் விடுங்க. சரி ஓகே, நான் கால் பண்ணுறேன் சரியா. ம் அப்புறம் அன்னைக்கு தந்த மாதிரி ஒன்று தந்தா நல்லா இருக்கும். சும்மா இருங்க. வெண்பா கொஞ்சம் அமைதியாரி, அவன் என்ன பேசுறான்னு கேட்போம். இல்லை 10 நிமிஷம் பேச டைம் கொடுத்தா இங்கே உங்கள் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி கொஞ்சம் அமைதியாரி, அவன் என்ன பேசுறான்னு கேட்போம். ஆமாம் அவன் என்ன பேசுறான்னு கேட்க தான் நானும் வந்து நிற்கிறேன். அன்னைக்கு நான் பார்க்காத நேரம் தந்தேன், இன்னைக்கும் நான் வேணா திரும்பிக்கிறேன், நீ தாயே. என்ன 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 பத்தி முறைக்கிற? என்ன கேட்குறான் தானு? உன் தங்கச்சி தானே கொடுத்துருக்கா, அதான் அவன் திரும்ப கேட்கறான். நீ என்ன நீ என்கிட்ட கேட்க? உங்களுக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன், அங்கே முடிச்சுட்டு வரேன். போங்க சும்மா இருங்க. எதுக்குமா? குடுமா கேட்குறான்ல, குடுமா. அக்கா வெண்பாக்கா. நீ என்ன அண்ணியா? சமாளிப்போம். அண்ணி எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை. எதுக்குப்பா? ஆகா, அண்ணி பேசுறதே சரியில்லை. நீ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் மகேஷ். என்னப்பா அன்னைக்கு தந்தா இன்னைக்கு தானே கேட்குறேன், என்னப்பா? ஒன்னில்ல நீ ஒன்னில்ல, அன்னைக்கு மண்டையில கொட்டிட்டு போனாலா, அதான் மறுபடியும் கொட்டுன்னு சொன்னேன். அவ கொட்டுறது நல்லா இருக்கா நீ, அதுக்கு தான். நான் பார்த்துட்டு நிக்க காப்பாத்தியா? நீயாச்சும் அண்ணியாச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. மாதிரி என்ன அவ பொறுக்கி எடுப்பான். அப்படியே மகேஷ், நான் நல்லா கொட்டுவேன், வாய் கொட்டு கொட்டுன்னு கொட்டேன். இல்ல நீ வேண்டாம், நீங்க கொட்டுறது தானே, வேண்டாம் நீ வேண்டாம். அப்புறம் மலர் நீங்க கிளம்புற. அக்கா போயிட்டேன்க்கா, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அவ போயிட்டா, நான் மாட்டிட்டேன். சரி, காதலுக்காக கொட்டு தானே, வாங்கிப்போம். என்னப்பா நான் கொட்டவா? அண்ணி வேண்டான்னு சொன்னாலும் விளையா போறீங்க, கொட்டுங்க. எவ்வளவு கொட்டணுமோ கொட்டுங்க. அப்புறம் அண்ணி இன்னொரு விஷயம், எனக்கும் கொட்டுறீங்க, அப்படியே கார்த்திக் மச்சானுக்கும் கொட்டிட்டீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாவி பாவம், கார்த்திகையும் மாட்டி விடுறியா? அவனுக்கு தானப்பா, அவனுக்கு ஸ்பெஷலா இருக்கு. அப்ப சரிங்க நீ, அப்ப சரிங்க நீ, கொட்டுங்க. நீ எவ்வளவு கொட்டுறீங்களோ கொட்டுங்க. வேண்டாம் சரி வீடு. டே மகேஷ் கிளம்புடா. தேங்க்ஸ்ண்ணா. அந்த கொட்டெல்லாம் சேர்த்து உன் அண்ணனுக்கு கொடுத்துக்க, நீ கிளம்பு. சரிங்க நீ. அண்ணி ஒரு சின்ன வேண்டுகோள், அண்ணன் மண்ட பத்திரம். சரி ஓகே, பாய் பாய் அண்ணா, ஆல் தி பெஸ்ட். போடா போ. என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க போலாம்? ஆமா ஆமா கோவமா இருக்காங்க. நவலுங்க, நான் கிளம்புறேன். எங்க போறதுக்கு மேடம்? வேலை இருக்கு, மண்டபத்துக்கு வர கிளம்பணும், எல்லா திங்ஸ் வேற எல்லாம் பேக் பண்ணணும்ல. நவலுங்க. நான் வேணா பேக் பண்ணி தரவா? ஒரு பேக் பண்ணி தர வேண்டாம், உங்க வேலையை மட்டும் பாருங்க. ராஜா தள்ளி நில்லுங்க. அதெல்லாம் முடியாது, இங்க யார் வர போறா? இது கல்யாண வீடாக்கும், எல்லாரும் வருவாங்க, தள்ளுங்க. போதும் போதும். அட பாவி, என்னையும் என் சந்தியாவும் பிரிச்சு வச்சுட்டு இங்க உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. என்ன ரொமான்ஸ்? ராஜா தள்ளுங்க சூரியண்ணா. என்னடா சூர்யா, நீ பண்றது அநியாயமா தெரியலையடா. என்னடா என்னடா அநியாயம் பண்ண? நடிக்காதடா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்க பாரு. டேய் நான் என்னடா பண்ணேன்? டேய் 2 நாள்ல கல்யாணம்டா, என்னையும் என் சந்தியாவையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க இங்க என்னடா பண்ணிருந்தீங்க? அது டேய் சும்மா பேசிட்டு இருந்தோம்டா. போதும் போதும். அது எப்படி எப்படி எங்க எல்லாரையும் பிரிச்சு விடுவீங்க, ஆனா நீங்க மட்டும் சேர்ந்தே இருப்பீங்க. உங்க நியாயம் நல்லா இருக்குடா. சரி நான் கிளம்புறேன். ஆமா ஆமா நில்லுமா, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன சூரியண்ணா? நம்ம நேத்து ஒரு மெயில் அனுப்பணும்ல, அது கரெக்டா சென்ட் பண்ணியாமா? ஆமா, 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிட்டு அனுப்புனேன். ராஜா கூட செக் பண்ணாங்களே. ஆமாடா, நான் கூட மெயில் செக் பண்ணேன், எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா தானே அனுப்பணும். என்னாச்சு? நம்ம செக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் எப்படிடா அது தப்பாகும்? என்னாச்சு? நம்ம அமௌண்ட் கம்மியா கரெக்டா தானேடா போட்டோம், ஆனா அமௌண்ட் கூட இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கலடா. சூரியண்ணா என்ன சொல்றீங்க? நான் எல்லாமே கரெக்டா தான் இது பண்ணியிருந்தேன், அது எப்படி மிஸ் ஆகும்? நான் அமௌண்ட் கூடயே போடலே, அது எப்படி அமௌண்ட் கூட காட்டும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமாடா, நானும் செக் பண்ணேன்டா, எல்லாமே கரெக்டா தானே இருந்தது. அது எப்படிடா? இல்லடா, நானும் செக் பண்ணும்போது கரெக்டா தான் இருந்தது. அப்புறம் ஒருவேளை எனக்கு தெரியாம நீங்க எதுவும் அமௌண்ட்டை மாத்திட்டீங்கன்னு நினைச்சா உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஆனா நீங்களும் எதுவும் பண்ணலைன்னா அப்போ எப்படிடா? சரிண்ணா அது இருக்கட்டும், இந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைச்சிருக்கு? வேற யாருக்கு? அந்த ஈஸ்வரிக்கு. என்னடா சொல்ற? ஈஸ்வரிக்கா? நான் உனக்கு கேட்குறேன், மாயா இங்கே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் போடுற அமௌண்ட்டோட கோடு எல்லாமே அவளுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, நான் இப்போ தானே வந்தேன். ராஜா டேய், நீ வரக்கு முன்னே நானும் மாயாவும் தான் அந்த கம்பெனியை பார்த்துட்டு இருந்தோம், அதனால அவளுக்கு எல்லாமே தெரியும்டா.
சரி, அவள் கூட இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சரியான நேரம் பார்த்து அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திருக்கா. சரி, இந்த கான்டாக்ட் போனா என்ன, அடுத்த இதுக்கு வேற மாதிரி யோசிங்க. இந்த கோடு வேண்டாம், வேற ஏதாவது கோடை போடுங்க. அவங்க மெயின் குறிக்கோள் இப்போ கல்யாண வேலை வேற இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா கல்யாண வேலை ஒழுங்கா நடக்காதுன்னு அவங்க நினைப்பு. அதனால இது போனால் போண்டு போட்டு அடுத்த வாட்டி விட்டதை டபுளாக பிடிச்சிருவோம். இப்போதைக்கு கல்யாண வேலையை மட்டும் பாருங்கண்ணா. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா அண்ணா, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. நமக்கு வர வேண்டியது வந்து தான் ஆகும். யார் தடுத்தாலும் நிற்காது. அவங்க என்ன பிளான் போட்டாலும் நமக்கு என்னதை கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்காம கல்யாணத்துக்கு ரெடி ஆகுதா வெளியே பாருங்கள். போங்கண்ணா, இந்த மண்டபத்துக்கு வர கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். போங்க, போய் ரெடி ஆகுங்க. அப்புறம் அண்ணா, சந்தியா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னா போய் பேசுங்க. ஆமா ராஜா, எத்தனையோ இது பார்த்துட்டோம். இது தானடா பார்த்துக்கலாம். நீ போடா, நீ சந்தோஷமா மற்ற வேலைக்கெல்லாம் பார்ப்போம். அதான் சந்தியா பேசணும்னு சொல்லிருக்கால, போய் பேசிட்டு வைப்போம். சரிடா, சரி, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் அண்ணா, அவளுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி ரெடியாக இருக்க சொல்லுங்க. ஏன்னா இங்கே யாரும் வந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால கரெக்டாக எல்லாமே அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து எடுத்து வைக்க சொல்லுங்க. சரியாண்ணா? சரிம்மா. அண்ணா, உங்களுக்குள்ளதையும் அவளை பேக் பண்ண சொல்லுங்க. பேக் பண்ணிடுவா. இல்லம்மா, அவ என்னோட மார்னிங் வந்து பேக் பண்ணிட்டாமா. எனக்கானது எல்லாத்தையுமே அவ எடுத்து வச்சுட்டு தான் போனா. சரிங்கண்ணா, சரி, நீங்கள் கிளம்புங்க. அவகிட்ட போய் பேசுங்க. போங்க. சரிம்மா. இங்கே பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சி ஆகணும். அப்படியெல்லாம் அந்த ஈஸ்வரிக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இது சூரிய எனக்கு தெரிய வேண்டாம். சரியா? என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீ சமாளிக்கும் போது எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் வெண்பா விட்டு கொடுக்குறவ கிடையாதுன்னு. நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணா அது என் கையில் வரும்னு எனக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லைம்மா, மாமா வேற சவால் விட்டு வந்துட்டாங்க, உன்னை பிச்சை எடுக்க வைப்பேன்னு. அதான் பயம் வந்துட்டா என்னமோ. கண்டிப்பாக பிச்சை எடுக்க வைக்கணும். என் அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு, என் கூட பிறந்தவளை இத்தனை வருஷம் அவங்களுக்கு பகடக்காயா யூஸ் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்க வேண்டாம். அப்படியெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் நான் கொடுத்தே தீருவேன். சரி, வாங்க, அதுக்கான வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க எல்லாரையும் மண்டபத்துக்கு கிளம்ப சொல்லுவோம். நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கிளம்புவோம். சரி, ஆனால் சூரிய கிட்ட என்ன பண்ண? ஏதாவது பண்ணி சமாளிங்க. இல்லை, கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிங்க. புரியுதா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.